இன்றைக்கி என்னோட அம்மா சமையல் புதினா சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய், 2 பல்லு போல் தேங்காய், கொஞ்சோண்டு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி நிறைய புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி, அது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை எப்போ அரைக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போவே அரைக்கணும். முன்னாடியே அரைச்சி வச்சிட்டோம்னா கருப்பாயிடும். புளிப்புக்காக கொஞ்சோண்டு தயிரும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். இது போட்டு அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வற்றிடணும். அது வரைக்கும் அது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாட்டை எடுத்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வைக்கணும் நல்லா. அப்போ தான் நம்ம போட்டு கிளறும் போது உடையாமல் குலையாமல் இருக்கும். அதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் அந்த புதினா பேஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த புதினாலாம் நல்லா அந்த தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் சாப்பாட்டை போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான புதினா சாப்பாடு ரெடி. உங்களுக்கும் புதினா சாப்பாடு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா ஏதோ ஒரு டிப்ஸு சொல்லணும்னு சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன், கேளுங்க. ஒரு சிலர் இதுலேயே தக்காளி சேர்த்துக்குவாங்க, அது பிடிக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு மதியானம் கொடுத்து விட்றோம் அப்படின்னா லெமன் புளிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம உடனே சாப்பிட்றதுனால தயிர் ஊற்றி இதில் அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். அந்த புளிப்போட சுவையும் இருக்கும், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். செஞ்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.